அதாவது கிரேக்கர்களுடைய சொந்த பழமையான பட்டணம் தான் இந்த கொரிந்து பட்டணம். ஆனால் கிரேக்கர்களுக்கு பிறகு ரோமர்கள் வந்தாங்க. ரோமர்கள் வந்தபோது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தது யாரு? யூதர்கள் இல்லை, ரோமர்கள். இனி அப்படி சொல்லக்கூடாது. யார் யூதர்களை அறைஞ்சாங்க? ரோம படை வீரர்கள். அப்போ ரோமர்கள் தான் சிலுவையில் அறைஞ்சாங்க இயேசுவை அந்த டைமில் இருந்தவங்க. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த பெரிய 7 சாம்ராஜ்யங்கள் இருந்தது. பெர்சிய சாம்ராஜ்யம், பாபிலோனிய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், யூத அதாவது ரோம சாம்ராஜ்யம். இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு பிறகுதான் இப்போ இருக்கக்கூடிய காலம். இனி இதுக்கு பிறகு வரக்கூடிய சாம்ராஜ்யங்கள் எல்லாம் உண்டு. அப்படித்தானே அந்தி கிறிஸ்து சாம்ராஜ்யம் உண்டு, இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி உண்டு. அப்போ 7 சாம்ராஜ்யங்கள் உலகத்தில் உண்டு. அதில் கிரேக்க சாம்ராஜ்யம் போன உடனேயே வந்த சாம்ராஜ்யம் தான் என்ன சாம்ராஜ்யம்? இந்த ரோம சாம்ராஜ்யம். அந்த டைமில் தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு பிறந்து வருகிறார். அப்போ வரும்போது இந்த ரோமர்கள் இந்த பட்டணத்தை கட்டினாங்க. ஏதோ கிரேக்கர்கிட்ட பிடிச்சி எடுத்து இவங்க கட்டுறாங்க. கட்டி பெருசாக வச்சிருக்கும் போது அங்கே இது பயங்கரமான பிஸ்னஸ். ஏன்னா அதில் கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால கப்பல்